அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரியோதிசி. இந்த தேதியில பாத்தீங்கன்னா நம்ம யம தீபம், அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நம்ம யம தீபம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏத்தணும். இது எதுக்காக ஏத்துறோம் அப்படின்னா, யம தர்மராஜர் பூமியை வலம் பாப்பாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவ புண்ணியங்களை முக்கியமா கணக்குல கொள்ளக்கூடியவர். அதற்கேற்ற மாதிரி நம்மள நம்ம மரணத்திற்கு பிறகு நம்ம போறது சொர்க்கமா நரகமா அப்படிங்கறத விளைவிக்கக்கூடிய ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு கடவுள்னா அது யம தர்மராஜர் தான். சோ அப்படிப்பட்ட அவருக்கு பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துற வகையிலும், நம்ம வீட்டுல துர்மரணங்கள் ஏற்படக்கூடாது, உடன் பிறந்தவர்கள் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வழக்கத்துல ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க இங்க பூமியில இருந்து அவங்க யமலோகத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு காட்டக்கூடிய சிறிய வெளிச்சமா தான் தீபத்தை நம்ம பாக்குறோம். அதனாலதான் இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயரமான மேடையில ஏத்தணும். உங்க வீட்டுல மாடி இருக்குன்னா மாடியில தெற்கு திசை நோக்கி இந்த விளக்கை ஏத்தணும். அப்படி மாடி இல்லாதவங்க கீழே இருக்குன்னா செங்கக்கல் இருந்துச்சுன்னா அதுல அடுக்கி அது மேல தீபத்தை ஏத்தலாம். இல்ல ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு வெளியே வச்சுதான் இந்த தீபத்தை ஏத்தணும். வீட்டுக்குள்ள இந்த தீபத்தை கொண்டு வரக்கூடாது. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இப்ப 3 பேர் இருக்காங்க இல்ல 4 பேர் இருக்காங்கன்னா, எத்தனை பேர் எண்ணிக்கையில உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை எண்ணிக்கையில அகல் விளக்கு தான் ஏத்தணும். அகல் விளக்கு 4 பேர் இருக்காங்கன்னா 4 அகல் விளக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தணும். இந்த தீபத்தை தெற்கு திசை பார்த்து தான் ஏத்தணும். அதுவும் இல்லாம தீபத்துக்கு முன்னாடி ஏத்தக்கூடாது. தீபத்துக்கு பின்புறம், இப்படி தீபம் எரியுது அப்படின்னா அதுக்கு பின்புறம் நின்றுதான் இந்த விளக்கை நம்ம ஏத்தணும். சோ இதான் ப்ரொசீஜர். உயரமான மேடைகள் பார்த்தா நம்ம ஏத்தணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்மளே உயரமான செங்குகள் வச்சு அது மேல வெளியில வச்சுதான் ஏத்தணும். இந்த தீபம் எவ்வளவு நேரம் வேணா எரியலாம். இல்ல பாதியிலே காத்துல அணைஞ்சாலும் ஒண்ணும் தவறு கிடையாது. அது எரிஞ்சு முடிஞ்சு காலையில பாத்தீங்கன்னா அதை ஒரு ஆத்துலயோ இல்ல ஒரு வேப்ப மரமோ அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த விளக்க நீங்க போட்டுடலாம். சோ அதை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள திரும்ப கொண்டு வரக்கூடாது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். முன்னோர்கள் வழிபாடோட நம்ம தீபாவளி பண்டிகையை ஆரம்பிக்கிறதுக்காகவும் முன்னோர்களுக்கு யமலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டுதலுக்காக இந்த தீபத்தை நம்ம ஏத்துறோம். சோ இந்த தீபத்தை எல்லோரும் ஏற்றி நல்லபடியா பயனடைங்க. நன்றி, வணக்கம்.